හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන. சுகாதார விஞ்ஞான பீடத்திலேருந்து வாரோம். என்னோட பீடத்தில் வந்து 3 கோர்ஸ் இருக்குது. மருத்துவ ஆய்வுட விஞ்ஞானம், மருந்தாக்கவியல், மற்றது தாதியியல் என்று 3 கோர்ஸ் இருக்குது. இப்போ கிட்டடியில் வந்து மருந்தாக்கவியலுக்கும் நர்சிங்குக்கும் விட்டுட்டு எம்எல்எஸ்க்கு வந்து கோல் பண்ணியிருக்காங்க இண்டனுக்கு. அது வந்து மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹெல்த் சர்வீஸுக்கு வந்து 2021 கசட் கோல் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு கோல் பண்ணவே இல்லை. அதுவும் வந்து நர்சிங் எம்எல்எஸ் ரேடியோகிராஃபிக்கு தான் கோல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஃபார்மசிக்கும் பிசிஓக்கும் டிப்ளமா பட்சம் மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களை வந்து எடுக்கிறதில்லைன்னு சொல்லியிருக்கணும். அதோட வந்து அப்ளிகன்ஸ் வந்து கூட இருந்தபடியால் வந்து வேகன்சி குறைவாக இருக்காம். அதால் வந்து நாங்கள் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். என்ன பிரச்சனைன்னா கேடியூ மற்ற அதை ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களும் இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதால எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களை வந்து எடுக்கிறதுக்கு எல்லோரும் சேர்த்து ஒரு ஐக்யூ எக்ஸாம் மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வாரவனோ இல்லை ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வாரவனோ அந்த ஐக்யூ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அப்படியே விட வேண்டிய அந்த 4 வருஷம் படித்ததும் வேஸ்ட், அங்கால வார ஐக்யூ எக்ஸாம் வேஸ்ட், அப்படியே தூக்கில் வாங்க வேண்டிய நிலைமை தான். எங்கள்ட நாங்கள் வந்து 15வது பேட்ச், ஒரு 12வது பேட்ச் அன்னை ஒரு ஆளும் இப்போ கிட்டடிலாம் தூக்கில் வாங்கினவர். ஏனென்றால் வேலை இல்லைண்டு. அவரும் எம்எல்எஸ் தான். அதோட வந்து 2024 இப்போ கடைசியாக கோல் பண்ண கசட்டில் வந்து எம்எல்எஸுக்கும் பிசியோதெரபிக்கும் ரேடியோகிராஃபிக்கும் கோல் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் வந்து வேகன்சி குறைவாக இருக்குது, அப்ளிகன்ஸ் கூடன்றபடியே யூஜிசியும் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு முதல் கோல் பண்ணவே கடைசியாக 2000 டிசம்பர் 10 வந்து நலிந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஓகே சொன்னவர் மெரிட் லிஸ்ட்டு மடி எடுக்கிறேன். ஆனால் பிறகு அந்த கதையும் இல்லை. இப்போ நாங்கள் கடைசியாக வந்து February 24 கொழும்புல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்யினாங்க. அதில் வந்து நாங்கள் 10 கிழமையில உங்களுக்கு முடிவு சொல்கிறோம்னு சொல்லி இது ஒரு மாதம் ஆச்சு. March 24 தாண்டிட்டு, ஆனால் இன்னும் ஒரு முடிவு சொல்லலை ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதோட வந்து யூஜிசி தான் அந்த மெரிட் லிஸ்ட் கோல் பண்ணுறது. யூஜிசி வந்து ஒன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் மெரிட் லிஸ்ட் கோல் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து என்ன நடக்குதுன்னா கேடியூ அதை ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களை சேர்க்கறதுக்காக ஐக்யூ எக்ஸாம் கொண்டு வந்து அதுலேருந்து தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். இப்போ அந்த ஐக்யூ எக்ஸாமில் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வாரவன் ஃபெயிலாக போனால் அப்படியே விட வேண்டிய, அவன் பிறகும் ஐக்யூ எக்ஸாம் எடுக்கலாது, அப்படியே கோர்ஸ் படித்த 4 வருஷம் அப்படியே விட்டுட்டு வீட்டே இருக்க வேண்டிய, அவனுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலுமோ சேர்த்து விடுங்க. இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இனி எங்களை இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளை வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்குள்ளடுங்கோ. இந்த காசு கொடுத்து பட்டம் வாங்குற ஆக்களை வந்து தவிருங்கோ. மற்றது ஐக்யூ எக்ஸாம் வந்து எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்கள் 4 வருஷம் இந்த துறையில் நாங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு ஐக்யூ எக்ஸாம் வைக்க மாட்டோம். அது ஐக்யூ எக்ஸாம் வந்து எங்களோட துறையில் சம்மந்தப்பட்டதும் இல்லை. இப்போ 5ஆம் ஆண்டுக்காரர்கள் எழுதுகிற மாதிரி ஐக்யூ எக்ஸாம் தான் நாங்கள் எழுத போகிறோம். இப்போ அதில் வந்து நாங்கள் பரிச்சயமாக இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை தான். ஸோ அதை நிப்பாட்ட சொல்லியும் மற்றது மெரிட் லிஸ்டும் படி ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கோல் பண்ண சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. லிங்க் சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. චන්ද කාලනේ හරි ඡන්ද හරි අපි පිළිගන්නවා මේ මෙතන කිසිම දේශපාලනයක් හරි අයින් යනවා පාදනාට වැඩි ඉන්න බෑ මේ පාදනාට වැඩි ජනරාජ්‍යයක් ඒකයි කියන්නේ මේව තමයි නීතිය කියන්නේ ඔයාලා පොස්ටර් බැනර් එකක්
සහයෝගයක් දෙන්න